யூடியூப் சேனல்ன்ற ஒன்று ஆரம்பிக்கணும். என்னோட நான் என்னென்ன படித்தேன் அப்படிங்கிற இந்த டிப்ஸ்லாம் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் நான் என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறேனோ, அதை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் 1 1/2 இயர்ஸ், நாட் 1 டே, நாட் 2 டேஸ்ங்க. 1 1/2 இயர்ஸாக நான் வந்து நினச்சிட்டே மட்டும்தான் இருந்தேன். நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் ஒரு 1 1/2 இயர்ஸாக எனக்கு இருந்தது. ஆனால் என்னோட அந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல், ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை நல்லா போகலன்னா என்ன பண்ணுறது, சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. யார் என்ன நினைப்பாங்க, இப்படி பண்ணால் என்ன ஆகும், ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற எந்த டவுட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஃபெயிலியர் ஆனாலும் ஓகே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நானே என்னோடய யூடியூப் சேனல்ன்ற ஒன்று ஆரம்பிக்கணும், படித்தேன் அப்படிங்கிற இந்த டிப்ஸ்லாம் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் நான் என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறேனோ, அதை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் 1 1/2 இயர்ஸ், நாட் 1 டே, நாட் 2 டேஸ்ங்க. 1 1/2 இயர்ஸாக நான் வந்து நினச்சிட்டே மட்டும்தான் இருந்தேன். நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் ஒரு 1 1/2 இயர்ஸாக எனக்கு இருந்தது. ஆனால் என்னோட அந்த கான்ஃபிடென்ட் இல்லாமல், ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை நல்லா போகலன்னா என்ன பண்ணுறது, சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய திங்கிங் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நான் உடச்சிட்டு, பரவாயில்ல என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, என்னோடய வீடியோஸை யாருமே பார்க்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு 10 பேர் 15 பேர் பார்த்தாலே போதும் எனக்கு. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஒரு 10 பேர் நல்லா என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் எனக்கு போதும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அது வரத்துக்கே 1 1/2 இயர்ஸ் ஆச்சுங்க. அந்த 1 1/2 இயர்ஸ்க்கு அப்புறம் பரவாயில்ல, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் அதை ஃபேஸ் பண்ண ரெடி அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்கு வரத்துக்கு 1 1/2 இயர்ஸ் ஆச்சுங்க. நினச்சி பாருங்களேன், இப்போ நான் அந்த 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் வேறு இடத்துல இருந்திருப்பேன். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால, நான் இப்போ தான் இந்த இடத்துல தான் இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பின்னாடி இப்படியே நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நீங்கள் எங்கே இருக்க வேணுமோ அதவே இருக்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நான் இந்நேரம் அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா மேபி இதை விட நான் முன்னாடி கூட இருந்திருக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் இடமே கடந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஆகும், ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, நிறைய நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்க டைமை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சி பார்க்குறத விட முன்னாடி இருப்பீங்க. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும், நியூ திங்ஸ் பண்ணணும், உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ட்ரீம் இருக்குது, ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ண பயமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரில, பண்ணால் என்ன பண்ணுவாங்க, சுற்றி இருக்கவங்க என்ன பேசுவாங்க அப்படிலாம் நினைக்காம, பரவாயில்ல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, எதுவுமே பிரச்சனை இல்லை, ஃபெயில் ஆகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணி தானே ஃபெயில் ஆகிறீங்க. அதை வந்து இந்த ட்ரையே பண்ணாமல் இருக்கவங்க தான் உங்களை சும்மா வந்து ஃபெயிலியர் அது இதுன்னு சொல்லிட்டுருப்பாங்க. சொல்லிட்டு போட்டோம், அவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறதுனா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்க பர்சன் தான் சொல்லுவாங்க. உண்மையாலுமே அவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி ஃபெயிலான நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டவங்களாம் யாருமே மற்றவங்கள பார்த்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபெயில் ஆகிறனா அதை ஏன் ஷேமாக நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி தான் ஃபெயில் ஆகிருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எங்கேயும் இல்லைனாலும் ஒரு ஸ்டெப் போயிட்டு தான், இது வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் போயிருக்கீங்க, பின்னாடி போக போகிறதில்ல. அப்படியே ஃபெயில் ஆனாலும் அதே இடத்துல தான் இருக்க போகிறீங்க, 2 ஸ்டெப் பின்னாடி போக போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் இஸ் ஓகே டு ஃபெயில். யாருமே இதை பற்றி கேர் பண்ண போகிறதில்ல. என்ன 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தால் ப்ளீஸ் ஸ்டார்ட் நவ்.